அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/1/2026 மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகை பழைய பொருட்களை எரிப்பதும் புதிய பொருட்களை வாங்குவதும்கான ஒரு முக்கியமான நாள். இந்த நாள்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் வாஸ்து தோஷங்கள் நீங்குவதற்கும் இந்த பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசல் கிட்ட இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எரிச்சிட்டு தூங்குங்க. தனவசியம் உண்டாகும், தரித்திரம் அறவே நீங்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற ஆன்மீக பரிகாரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இப்ப இந்த பரிகாரத்துக்கு முதல்ல தேவையான பொருள் கல்லுப்பு. ஒரு பழைய அகல் விளக்கு அல்லது ஒரு பழைய மண் தட்டுல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வைங்க. அது மேல 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 மிளகு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நேராக உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு போங்க. வெளியில் போங்க. வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போயிருங்க. வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த நீங்கள் கல்லுப்பு எடுத்துருக்கிறத வீட்டு நிலைவாசலுடைய முதல் படி இல்லாமல் எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக இருக்கும், படி இல்லாமல் இருக்காது. அந்த முதல் படியில் நீங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு அந்த முதல் படியில் நீங்கள் இப்போ சேகரித்து கொண்டு போன பொருட்களை வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு தீப்பெட்டியை வச்சு அந்த கற்பூரத்தை பொருத்திட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. தை பிறந்த நாள் முதல் என் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகட்டும், என்னை பிடித்த தரித்திரம் அறவே ஒளியட்டும், பீடை ஒளியட்டும்னு சொல்லி மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் எனக்கு சரியாகணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அது மாதிரி செல்வந்தராகும் யோகம் எனக்கு ஏற்படணும், அதிர்ஷ்டம் உண்டாகணும்னு வேண்டிட்டு அதை நீங்கள் அதை பக்கத்துலேயே நிற்கணும் அவசியம் இல்லை. பொருத்திட்டு அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும். நீங்கள் பொருத்திட்டீங்க, வீட்டுக்கு வெளியில் நின்று பொருத்திட்டீங்க, அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் வீட்டுக்கு வெளியிலே தான் நிற்கணும். அது எரிஞ்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் லேசாக கருப்பாக இருக்கும். அந்த கல்லுப்பு எடுத்து அப்படியே தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு வெளியிலே கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷ குறைபாடுகளும் கூட நிச்சயமாக நீங்கும். எதிரி தொல்லை இருக்காது. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போனாலும் செஞ்சுக்கலாம். நான் 11 மணிக்கு தாங்க தூங்குவேன், செஞ்சுட்டு தூங்கலாமா? நான் கோலமெல்லாம் போட்டு 12:30 மணிக்கு தான் தூங்கலாமா? தாராளமாக நீங்கள் செஞ்சுட்டு தூங்கலாம், தவறே கிடையாது. மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.